அவங்க 2 பேரும் பொம்மைகள் செய்கிறதுக்கு எப்படி ஒரு இடத்த தேர்ந்தெடுத்துக்கிறாங்கன்னு பாருங்களேன். ஒரு ஆற்றங்கரை ஓரமாக இருக்கக்கூடிய அரச மரத்தடி. அந்த இடத்துல காலையில் ஒரு 6 மணிக்கு டீ மட்டும் சாப்பிட்டுட்டு பாலுவும் பிச்சையம்மாளும் வந்து உட்காந்துருவாங்க. பாலுவுக்கு இப்போ 80 வயதாகுது. அவருடைய மனைவி பிச்சையம்மாளுக்கு அவரை விட 2 வயது அதிகம். முதல் நாள் இந்த வண்டல் மண் அதை வந்து எடுத்துகிட்டு வந்து நீரில் ஊற வைப்பாங்க. அடுத்த நாள் அதோட களிமண் சேர்த்து கால் நாளை மிதித்து நல்லா ஒரு பதம் கரெக்டான பதத்தில் அந்த மண்ணை தயார் செய்வாங்க. அதை வந்து அந்த அச்சில் அப்படியே வைப்பாங்களாம். அச்சில் வச்சு வெளியே எடுத்த உடனே பொம்மைகள் தயாராகிரும். ஆனாலும் அவங்க அதோட விடமாட்டாங்க. அந்த பொம்மைகளுக்கு கருமணிகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் செய்வார். அப்புறம் புருவம் கரெக்டாக செய்வார். அந்த கண் இமைகள் அதெல்லாம் செய்வார். கைகள் வந்து அப்படியே சூம்பி போயிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அது எல்லாமே நல்ல அழகழகான கை விரல்களாக செய்வார். உடல் வந்து சில பொம்மைகள்லாம் பார்ப்போம் ஒரு மாதிரி நோஞ்சா மாதிரி இருக்கும். ஆனால் இவங்க செய்யக்கூடிய பொம்மைகள் எல்லாமே நல்ல திடகாத்திரமான பொம்மைகளாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப தத்ரூபமாக செய்வாங்க. அந்த பாதங்கள் எல்லாமே அவ்வளோ அழகாக செய்வாங்க. இந்த மாதிரி களிமண்ணில் அந்த பொம்மைகளை செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா அதை ஒரு இடத்துல காய வைக்கணும். காய வைக்கிறதுக்கு வெயில் இருக்கிற இடத்துல காய வச்சா வெடிப்பாக வந்துடும். அதனால நிழல் இருக்கிற இடமா பார்த்து கொஞ்சம் வெயிலும் இருக்கணும், கொஞ்சம் நிழலும் இருக்கணும், அப்படி ஒரு இடத்துல காய வைப்பாங்க. அவங்க என்னதான் மும்முரமாக வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் அவங்க காய வச்சிருக்கக்கூடிய பொம்மைகள் மேலே வெயில் விழுற மாதிரி தெரிஞ்சிருச்சுன்னா உடனே அதை எடுத்து கொண்டு போய் இன்னொரு நிழல் இருக்கிற இடத்துல வச்சிருவாங்க. அடுத்த நாள் அந்த பொம்மைகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சூடு செய்வாங்க. ஒரு அடுப்பில் அந்த பொம்மை குவியல்கள் எல்லாத்தையுமே வச்சு அதுக்கு மேலே விறகு, தென்னை மட்டை, வைக்கோல் இதெல்லாம் போட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் சகதி வச்சு புகை வர்றதுக்கு மட்டும் சின்ன சின்ன துளைகளை போட்டு வச்சுருவாங்க. அப்புறம் அந்த நெருப்பில் அந்த பொம்மைகள் எல்லாமே அப்படி சூடாகி அந்த சரியான பதத்தோட பொம்மைகள் தயாராகும். ஒரு நாள் இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. ஒரு நாள் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த கங்குலேருந்து விலக்கிக்கிட்டு பார்க்கும் பொழுது பொம்மைகள் எல்லாமே ரொம்ப அழகாக தயாராகி இருக்கும். ஒரு சில பொம்மைகள் மட்டும்தான் கொஞ்சம் சேதாரத்தோடு இருக்கும். மீதி எல்லாமே தயாராகிரும். அதுக்கப்புறமா அழகான வண்ணங்கள், ஊதா, அப்புறம் இளஞ்சிவப்பு, மஞ்சள், பச்சை, இந்த மாதிரிப்பட்ட வண்ணங்கள் எல்லாத்தையுமே போடுவாங்க. அது என்னென்ன வண்ணங்கள் போடணும் அப்படிங்கிறத பிச்சையமாக தான் சொல்லுவாங்களாம். அவங்க சொல்லக்கூடிய வண்ணங்களை அழகாக பாலு வந்து தீட்டுவார். இந்த மாதிரி ரொம்ப சந்தோஷத்தோட, ரொம்ப நுணுக்கங்களோட, ரொம்ப நுட்பத்தோட, ரொம்ப அர்ப்பணிப்போட அந்த பொம்மைகளை பிச்சையம்மா பாலு 2 பேருமே செய்வாங்க.